இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் உங்க அத்தை வீட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் 10 பாத்திரம் தேக்க போகும். அப்புறம் உங்க பொண்டாட்டி அது படிப்பெல்லாம் காலி ஆயிரும். அந்த வீரா வழக்கம் போல ஆட்டோ ஓட்டுவா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க மச்சான். அட கண்ணு கலங்குது. அப்ப பிரச்சனையோட சீரியஸ்னஸ் மச்சானுக்கு புரியுது. சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லு. அப்படி வழிக்கு வாங்க மச்சான். நீங்க இப்படி என்கிட்ட சரண்டர் ஆவீங்கன்னு கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டீங்கல்ல. விதி அத மாத்த முடியாது மச்சான். ஓகே, இங்க பாருங்க. இன்னில இருந்து நீங்க என்னோட ஸ்பை. முதல்ல உங்க டாஸ்க் என்னன்னா, நாளைக்கு மாறனுக்கு கிடைக்க போற அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அத மொத்தமா கெடுத்து விடணும். இங்க பாரு, இது அவன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டர். ப்ளீஸ், இது மட்டும் வேணாம். என்னால முடியாது. அப்ப என்னாலே சொல்லாம இருக்க முடியாது. அப்புறம் உன் குடும்பம் நடுத்தெருதான். அம்மா தாயே தான். ஐயோ, கத்தாதீங்க மச்சான். இங்க பாருங்க, நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை செஞ்சா மட்டும் போதும். டேய், என்னடா கடையை திறந்து வச்சுட்டு வெளியே தூங்கிட்டு இருக்க? நைட் தூங்கவே இல்லையா? இல்லடா, கடையை பாத்துக்கு தானடா சொன்ன, தூங்காம முழிச்சிட்டு இருக்க சொல்லல. எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்திருப்பாரு இல்ல? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, நைட்டு ஃபுல்லா தூங்கல, அதான் ஒரே டயர்டு. சரி, சாப்பிட்டியா இல்லையா? இல்ல, சாப்பிடல. சரி, நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். போ. குவாலிட்டி செக்கிங் ஆபீசர் வரதா சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த ரூம் சாவி எங்க? டைம் ஆகுது, இன்னும் இந்த ஆபீசர்ஸ் வேற வரல. வர வர இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு பங்க்சுவாலிட்டி இல்லாம போயிடுச்சு. வந்துட்டாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க இந்த கடை கை மாறினதுக்கு அப்புறம் நீங்க தொழிலை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பார்த்தேன். பசங்களை வச்சு புது கடை ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஆர்டரே கைப்பற்றிட்டீங்களே. எதை இழந்தாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஆமா சார், அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது சார். என்ன மாறன், மெட்டீரியல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஒரு நிமிஷம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 2 நாள்ல முடிச்சிட்டீங்களே. ஆமா சார். மெட்டீரியல் எங்க இருக்கு? குவாலிட்டி செக் பண்ணணும். ஒரு நிமிஷம், இந்தா வந்துடுறேன். நானே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. இதுதான் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற துணியா? என்னடா வீரா, கண்மணி சொல்லு. வீரா, உன்னோட வேலையை ஆரம்பிச்சிரு. ஓகே. சார் கொஞ்சம் பொறுங்க சார். சார் இப்போ வந்துரு சார் லோடு.
நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி துணியோட குவாலிட்டில எந்த குறையுமே இல்லாம சூப்பரா ரெடி பண்ண சொல்லு, பாத்துக்கலாம். புரிஞ்சிருச்சு. இவ்ளோ தூரமா இருக்கிறதால அந்த அதிகாரிங்க திட்டுறது காதுல விழ மாட்டேங்குது. அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க போலயே. வெளியே போய் பார்த்தா நம்ம மேல டவுட் வந்துரும். ஐயோ, அந்த ராமச்சந்திர மூஞ்செல்லாம் தொங்கி போய் நிக்குதே. இந்த ஆர்டர் மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். வந்ததும் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். உங்க மெட்டீரியல் வரவே இல்ல. டேமேஜ் ஆன மெட்டீரியல் அப்புறம் எது காட்டுனீங்க? கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உங்க மேல தப்பான ஒப்பீனியன் வந்துருச்சு. சார், அது குடோன்ல இருந்து இறக்குறதா சொல்லியிருந்தாங்க. இது வரதுக்கு லேட் ஆனதுனால அது கொஞ்சம் மாறனுக்கு தெரியாது. இதுதான் அந்த மெட்டீரியல்னு நினைச்சு தப்பா காமிச்சிட்டாரு. தப்பா எடுத்துக்காதீங்க சார், சாரி. பரவாயில்லம்மா, நாங்க வண்டி அனுப்புறோம். நீங்க மெட்டீரியலை ஏத்தி அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். சார், அந்த செக் எடுங்க. மாறன், இந்தாங்க. குடுக்குறாங்களே, வாங்கிக்கோ. வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். அடுத்து இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து கடையை டெவலப் பண்ணணும். நாங்க வரோம். சரி, நாங்க வரோம். வரோம். தேங்க்யூ சார். ஏன் கடையில வேலை செஞ்சுட்டு என்கிட்டயே சம்பளத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை அந்த கடைக்கு காட்டுவீங்களோ? இத பாருங்க, இனிமே உங்க யாருக்கும் இந்த கடையில வேலை கிடையாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் கடை பொருளை எல்லாம் அங்க இறக்கி வைப்பீங்க? பாருங்க, உங்க எல்லார் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன விஜி, ஏதோ நிரந்தரமா இந்த கடைக்கு நீதான் முதலாளிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பின்ன வேற யார் முதலாளி? நான் தானே முதலாளி. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. சீக்கிரமே இந்த கடையும் உன்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் திரும்ப எங்க பேருக்கே வரப்போகுது. பழையபடி நீ பிளாட்ஃபார்ம்க்கே போயிட போற, பாத்துட்டே இரு. அது பகல் கனவு. பகல் கனவு யார் வேணா காணலாம் கண்மணி, ஆனா அது நடக்காது. எப்படி? ஏன் மெட்டீரியல் எடுத்து அந்த கடைக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இதுக்கு லீகலா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி உங்க அத்தனை பேரையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன். யாரும் இனிமே இருக்க கூடாது. கிளம்புங்க, வெளியே போங்க.